வணக்கம் மக்களே, உங்கள் மக்கள் பார்வை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மழை இல்லாததால் கருகிய பயிர்கள் ஒரு பக்கம், வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட விவசாயம் மறுபக்கம் என தொடர்ந்து நஷ்டத்தை சந்தித்து வரும் நம்ம தமிழக விவசாயிகளுக்கு அரசு தரப்போகும் மிகப்பெரிய ஆறுதல் செய்தி என்ன தெரியுமா? அதுதான் விவசாய கடன் தள்ளுபடி. கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா? தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வாங்கிய கடன்களின் நிலைமை என்ன? யார் யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடி கிடைக்கும்? இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வெளியாகும் என்பதை பற்றி எந்த ஒரு குழப்பமும் இல்லாம மிக தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். விவசாய பெருமக்கள் அனைவரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. முதலில் இந்த விவசாய கடன் தள்ளுபடி இப்போது ஏன் இவ்வளவு அவசியமாகிறது? ஒட்டுமொத்த விவசாயிகளும் அரசின் இந்த அறிவிப்பை தவம் போல எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் பார்த்தால் டெல்டா மாவட்டங்கள் முதல் தென் மாவட்டங்கள் வரை பருவமழை பல நேரங்களில் சரியாக பெய்வதில்லை. சரி கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி ஆழ்துளை கிணறு அமைத்து இரவு பகலாக கண்விழித்து தண்ணீர் பாய்ச்சி நெற்கதிர்கள் விளைந்து அறுவடைக்கு தயாராக இருக்கும். அந்த நேரத்தில் திடீரென வரும் பருவம் தப்பிய பெருமழையும் எதிர்பாராத வெள்ளமும் அந்த ஒட்டுமொத்த உழைப்பையும் ஒரே நாளில் நாசமாக்கி விடுகிறது. பல மாதங்கள் வியர்வை சிந்தி வளர்த்த பயிர்கள் கண்முன்னே தண்ணீரில் மூழ்கி அழுகுவதை பார்க்கும்போது ஒரு விவசாயியின் கண்ணீருக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு அரசாலும் விளை வைக்க முடியாது. எகிரி போன விவசாய செலவுகள். இன்னொரு பக்கம் விவசாயத்திற்கான முதலீட்டு செலவுகள் பல மடங்கு எகிரிவிட்டது. ஒரு மூட்டை உரத்தின் விலை இன்று என்னவாக இருக்கிறது என்று விவசாயிகளுக்கு மட்டுமே தெரியும். தரமான விதைகளின் விலை ஏற்றம், நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் விலை, எல்லாவற்றிற்கும் மேலாக ஆட்கள் தட்டுப்பாடு மற்றும் டிராக்டர் வாடகை என ஒரு ஏக்கர் விவசாயம் செய்வதற்கு ஆகும் செலவு கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் 2 முதல் 3 மடங்கு உயர்ந்து விட்டது. இவ்வளவு கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கில் செலவு செய்து விளைவித்த பொருட்களுக்கு மார்க்கெட்டில் சரியான விலை கிடைக்கிறதா? அதுதான் இல்லை. நெல்லுக்கும் கரும்புக்கும் பருத்திக்கும் உரிய குறைந்தபட்ச ஆதரவு விலையை அரசு நிர்ணயித்தாலும் பல நேரங்களில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் ஏற்படும் தாமதத்தால வேறு வழி இல்லாம தனியார் வியாபாரிகளிடம் மிக குறைந்த விலைக்கு தங்கள் விளைபொருட்களை விற்க வேண்டிய கட்டாயத்துக்கு விவசாயிகள் தள்ளப்படுறாங்க. உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இல்லை, ஆனால் வாங்கிய கடனுக்கு வட்டி ஏறிக்கொண்டே போகுது. இதனால வாங்கிய பயிர் கடனை திரும்ப கட்ட முடியாமல் வட்டிக்கு மேல வட்டி குட்டி போடுகின்றன. கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடனை கட்ட வேறு வழி இல்லாம தனியாரிடம் அதிக வட்டிக்கு கடன் வாங்கும் கொடூரமான கடன் வலையில் நமது விவசாயிகள் சிக்கி தவிக்கின்றன. வங்கி அதிகாரிகள் நோட்டீஸ் மேல நோட்டீஸ் அனுப்பும் போது ஒரு சாதாரண விவசாயி படும் மன உளைச்சல் வார்த்தைகளில் சொல்ல முடியாத அளவுக்கு உள்ளன. விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி என்பது ஏதோ ஒரு இலவசம் கிடையாது மக்களே. அது நம் நாட்டுக்கு சோறு போடும் தெய்வங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு உயிர் நாடி. இந்த கழுத்தை நெரிக்கும் கடன் சுமையை குறைத்து அவர்களை மீண்டும் நிம்மதியாக விவசாயம் செய்ய வைக்க வேண்டும் என்றால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த விவசாய கடன் தள்ளுபடியை உடனடியாக அறிவிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். சரி, இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். முதலமைச்சர் அவர்கள் இந்த கடன் தள்ளுபடியை அறிவித்தால் அது யாருக்கெல்லாம் முழுமையாக சென்று சேரும்? இதில் உள்ள அரசு விதிமுறைகள் என்ன? இந்த 5 முக்கியமான பிரிவுகளை பிரித்து பார்ப்போம். பிரிவு 1, சிறு மற்றும் குறு விவசாயிகள். எந்த ஒரு அரசாக இருந்தாலும் கடன் தள்ளுபடி என்று வரும்போது அவர்களின் முதல் சாய்ஸ் இந்த சிறு குறு விவசாயிங்க தான். குறு விவசாயிகள்னா யாரு? 2.5 ஏக்கருக்கும் அதாவது 1 ஹெக்டருக்கு குறைவாக நிலம் வைத்திருப்பவங்க தான் குறு விவசாயிங்க. சிறு விவசாயினா யாரு? 2.5 ஏக்கருக்கு மேலே 5 ஏக்கர் வர நிலம் வைத்திருக்கிறவங்க தான் சிறு விவசாயிகள். இந்த 5 ஏக்கருக்குள்ள நிலம் வைத்து முறையாக கூட்டுறவு வங்கிகளில் கடன் வாங்கிய விவசாயிகளுக்கு தள்ளுபடியில் 100% முதல் முன்னுரிமை கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. இரண்டாவது, கூட்டுறவு வங்கி பயிர்க்கடன்கள். மாநில அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள். எனவே இங்கு வாங்கப்பட்ட குறுகிய கால பயிர்க்கடன்கள், அதாவது உரம் வாங்குவதற்கும் விதை வாங்குவதற்கும் நடவு செய்வதற்கும் நீங்கள் வாங்கிய விவசாய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதற்கே அதிக வாய்ப்புகள் உள்ளன. கடந்த முறை தள்ளுபடி செய்த போதும் இந்த கூட்டுறவு வங்கி கடன்கள் தான் முழுமையாக அடைக்கப்பட்டன. மூன்றாவது, விவசாய நகை கடன்கள். இதில் நிறைய பேருக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. நான் பேங்கில் நகையை வைத்து விவசாயம் செய்தேன், என் நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா என்று கேட்பீர்கள். ஆனால் சாதாரணமாக நகையை அடகு வைத்தால் அது விவசாய கணக்கில் வராது. ஆனால் உங்களுடைய பட்டா சிட்டா அடங்கல் மற்றும் விஏஓ சான்றிதழை கொடுத்து கிசான் கிரெடிட் கார்டு மூலமாகவோ அல்லது 4%, 7% விவசாய வட்டியில் விவசாய நகைக்கடனாகவோ வாங்கியிருந்தால் அந்த நகைக்கடன் விவசாய கடன் தள்ளுபடியில் சேருவதற்கு பிரகாசமாக வாய்ப்புகள் உள்ளன. நான்காவது, தேசியமயமாக்கப்பட்ட வணிக வங்கிகள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், கனரா பேங்க் போன்ற மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள தேசிய வங்கிகளில் வாங்கிய கடன்களின் நிலைமை என்ன? இதுதான் இப்போ மிகப்பெரிய விவாதமாக இருக்குது. மாநில அரசு இந்த வங்கிகளில் வாங்கிய கடனை நேரடியாக தள்ளுபடி செய்ய முடியாது. விவசாயிகளுக்கு பதிலாக அரசே அந்த பணத்தை வங்கிகளுக்கு செலுத்த வேண்டும். இது அரசுக்கு மிகப்பெரிய நிதி சுமையை ஏற்படுத்தும். இருந்தாலும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு தேசிய வங்கிகளில் வாங்கிய விவசாய கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என விவசாய சங்கங்கள் முதல்வரிடம் மிக ஆழமான கோரிக்கையை வைத்துள்ளன. இதற்கான அரசின் இறுதி முடிவு அரசாணையில் தான் தெரிய வரும்.
5. நேரடியாக கடன் கட்டியவர்கள் நிலைமை என்ன? இது பல நேர்மையான விவசாயிகளின் மனதில் உள்ள குமுறல். நான் கஷ்டப்பட்டாவது வட்டியை ஒழுங்காக கட்டிவிட்டேன், எனக்கு எந்த லாபமும் இல்லையா என்று கேட்பார்கள். சில நேரங்களில் முறையாக கடனை திருப்பி கட்டிய விவசாயிகளை ஊக்குவிக்கும் விதமாக அரசு அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை ஊக்கத்தொகையாகவோ அல்லது வேறு ஏதாவது மாநில வடிவிலோ வழங்குவது வழக்கம். எனவே முறையாக கட்டிய விவசாயிகளும் அரசின் அறிவிப்புக்காக காத்திருக்கலாம். தள்ளுபடி பெற கட்டாயம் தேவைப்படும் ஆவணங்கள் என்னென்னு பார்த்துருவோம். மக்களை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். முதலமைச்சர் அவர்கள் அரசாணையை வெளியிட்ட அடுத்த நாள் நீங்கள் வங்கிற்கு சென்று நின்றால் அதிகாரிகள் முதலில் கேட்பது இந்த ஆவணங்களை தான். இதில் ஒரு சின்ன தவறு இருந்தாலும் தள்ளுபடி நிராகரிக்கப்படும் அபாயம் உள்ளது. அதனால் நான் இப்போது சொல்லப்போகும் ஆவணங்கள் உங்களிடம் சரியாக இருக்கிறதா என்பதை இப்போதை சரிபார்த்து கொள்ளுங்கள். 1. வருவாய்த்துறை ஆவணங்கள். கடன் தள்ளுபடிக்கு நீங்கள் உண்மையான விவசாயி என்பதை நிரூபிக்க நில ஆவணங்கள் மிக முக்கியம். பட்டா சிட்டா, நிலம் உங்கள் பெயர் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஆவணம் கண்டிப்பாக வேணும். அடங்கல், இதுதான் மாஸ்டர் டாக்குமெண்ட். நீங்கள் எந்த சர்வே நம்பரில், எத்தனை ஏக்கரில், எந்த போகத்தில், சம்பாவா குருவையா என எந்த பயிர் நட்டீர்கள் என்பதை விஓஓ எழுதி சான்றளிக்கும் அடங்கல் ஆவணம் மிக மிக அவசியம். இது இல்லாமல் பயிர்க்கடன் தள்ளுபடியை நீங்கள் கோர முடியாது. 2. சிறு குறு விவசாய சான்றிதழ். அரசு சிறு குறு விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிப்பதால் நீங்கள் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வச்சிருக்கீங்க என்பதை நிரூபிக்க வட்டாட்சியர் அலுவலகத்தில் பெறப்பட்ட சிறு குறு விவசாய சான்றிதழ் கட்டாயம் உங்கள் கையில் இருக்க வேண்டும். இதுவரை வாங்காதவர்கள் உடனே இ-சேவை மையத்தில் விண்ணப்பித்து வாங்கி கொள்ளுங்க. 3. வங்கி ஆவணங்கள். நீங்கள் எந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடன் வாங்கி உள்ளீர்களோ அந்த வங்கியின் பாஸ்புக் கண்டிப்பாக வேணும். கடன் வாங்கியதற்கான அசல் ரசீது. ஒருவேளை விவசாய நகைக்கடனாக வாங்கியிருந்தால் அந்த அடமான சீட்டு கட்டாயம் தேவை. 4. மிக முக்கியமான அடையாள ஆவணங்கள். குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை. விவசாயிகளுக்கான ஒரு முக்கியமான எச்சரிக்கை. இதில் பல விவசாயிகள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? பெயர் குழப்பம். உங்களுடைய ஆதார் கார்டில் உள்ள பெயர், பேங்க் பாஸ்புக்கில் உள்ள பெயர், உங்கள் ரேஷன் கார்டில் உள்ள பெயர் மற்றும் உங்கள் பட்டாவில் உள்ள பெயர், இவை 4லும் உங்கள் பெயரும் இன்சியலும் அச்சு பிசுறாம ஒரே மாதிரி இருக்க வேண்டும். ஆதாரில் கே ராமசாமி என்றும் பட்டாவில் கருப்பையா ராமசாமி என்றும் வெவ்வேறாக இருந்தால் சிஸ்டம் அதை ஏற்றுக்கொள்ளாது. உங்கள் தள்ளுபடியை நிறுத்தி வைக்க வாய்ப்புள்ளது. அதனால விவசாய பெருமக்களே, அரசாணை வருவதற்கு முன்பு நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறது. உங்களுடைய இந்த ஆவணங்களை இன்றைய எடுத்து வைத்து பாருங்க. ஏதாவது எழுத்துப்பிழை இருந்தால் நாளை காலையிலேயே உங்கள் ஊரில் உள்ள இ-சேவை மையத்திற்கு சென்று அதை சரி செய்ய அப்ளை செய்து விடுங்கள். கடைசி நேரத்தில் போய் கூட்டத்தில் நிற்காதீங்க. கடன் தள்ளுபடி அறிவிப்பு எப்போது வரும்? சரி, இவ்வளவு சொல்றீங்களே, விவசாயிகளின் தலையெழுத்தை மாற்றப்போகும் இந்த மகிழ்ச்சியான செய்தி எப்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாகும்? இதுதான் இப்போது அனைவரின் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரே கேள்வி. இதற்கான விடையை நடப்பு அரசியல் மற்றும் தலைமைச் செயலக நிலவரங்களை வைத்து ஆழமாக பார்ப்போம். வரவிருக்கும் வேளாண் பட்ஜெட். தமிழக அரசு தொடர்ந்து விவசாயிகளுக்கென தனி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்து வருகிறது. பொதுவாக பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். எனவே வரவிருக்கும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில்தான் விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான இந்த கடன் தள்ளுபடிக்கான மெகா அறிவிப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 110வது விதியின் கீழோ அல்லது பட்ஜெட் உரையிலேயோ வெளியிடுவார் என்று தலைமைச் செயலக வட்டாரங்கள் ஆணித்தரமாக கூறுகின்றன. சமீப காலமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து முக்கிய விவசாய சங்க பிரதிநிதிகளும் முதலமைச்சரையும் வேளாண்மைத்துறை அமைச்சரையும் நேரில் சந்தித்து தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். பருவநிலை மாற்றத்தால் விளைச்சல் இல்லை, உர விலைவாசி உயர்ந்து விட்டது. எனவே டெல்டா விவசாயிகளின் கண்ணீரை துடைக்க இந்த கடன் தள்ளுபடி இப்போது மிக மிக அவசரம் என்பதை புள்ளி விவரங்களோடு எடுத்து கூறியுள்ளனர். அரசும் இந்த கோரிக்கைகளை மிகவும் சாதகமாக பரிசீலித்து வருகிறது. பொதுவாக அரசு இது போன்ற பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பெரிய திட்டங்களை அறிவிக்கும் போது நிதிச்சுமையை கருத்தில் கொண்டு ஒரே கட்டமாக செயல்படுத்தாமல் கட்டமாக செயல்படுத்துவதுதான் வழக்கம். அதாவது முதல் கட்டமாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் வாங்கிய 5 ஏக்கருக்கு குறைவான சிறு குறு விவசாயிகளின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படலாம். அதன் பிறகு நிதி நிலைமைக்கு ஏற்ப தேசிய வங்கி கடன்கள் அல்லது மற்ற கடன்கள் பற்றி பரிசீலிக்கப்படலாம். இந்த நேரத்தில் விவசாயிகளுக்கு நான் சொல்லிக்கொள்ளும் மிக முக்கியமான அறிவுரை ஒன்று இருக்கிறது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் நாளைக்கே கடன் தள்ளுபடி, பேங்கில் போய் உடனே கேளுங்கள் என்று வரும் எந்த ஒரு போலி செய்திகளையும் வதந்திகளையும் தயவு செய்து நம்பாதீங்க. வங்கி அதிகாரிகளிடம் சென்று வீணாக வாக்குவாதம் செய்ய வேண்டாம். முதலமைச்சர் வாயால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு அதற்கான அரசாணை வெளியிட்ட பிறகுதான் எந்த ஒரு தள்ளுபடியும் நடைமுறைக்கு வரும். அந்த அரசாணை வெளியான அடுத்த வினாடியே அதில் உள்ள முழுமையான விதிகளுடன் நமது மக்கள் பார்வை சேனலில் நான் உங்களுக்கு முதல் ஆளாக வந்து அப்டேட் செய்கிறேன். அதுவரை விவசாய பெருமக்கள் அனைவரும் சற்று பொறுமையாகவும் நம்பிக்கையுடன் இருங்க. என் அன்பான விவசாய பெருமக்களே, விவசாயம் தோற்றால் இந்த நாடை தோற்றுவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இயற்கை நமக்கு சில நேரங்களில் கைவிரித்தாலும் அரசாங்கம் உங்களை கைவிடாது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் கடன் தொல்லையால் எந்த ஒரு விவசாயியும் தயவு செய்து எந்த ஒரு தவறான முடிவும் எடுத்து விட வேணாம். உங்களுக்கான நல்ல காலம் தள்ளுபடி வடிவில் மிக விரைவில் தேடி வரும்.
கொஞ்சம் தைரியமாக இருங்க. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எந்த ஊர், எந்த மாவட்டம், உங்களுக்கு கூட்டுறவு வங்கியில் கடன் இருக்கிறதா அல்லது தேசிய வங்கியில் கடன் இருக்கிறதா, எவ்வளவு கடன் சுமையில் இருக்கிறீர்கள் என்பதை தயங்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். விவசாயிகளின் உண்மையான நிலைமை என்ன என்பதை அரசாங்கமும் அதிகாரிகளும் நமது கமெண்ட்களை பார்த்தாவது தெரிந்து கொள்ளட்டும். நாம் அனைவரும் ஒன்றாக குரல் கொடுப்போம். இது ஏதோ சாதாரணமான செய்தி வீடியோ கிடையாது. பல லட்சம் விவசாயிகளின் கண்ணீரை துடைக்க போகும் ஒரு விழிப்புணர்வு வீடியோ. அதனால் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த அனைத்து விவசாயிகளுக்கும், உங்கள் ஊரில் உள்ள விவசாய சங்க வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கும், ஃபேஸ்புக்கிலும் உடனே ஷேர் செய்யுங்க. யாரோ ஒரு மூலையில் கடன் தொல்லையால் மனமுடைந்து போய் இருக்கும் ஒரு சாதாரண விவசாயிகளுக்கு உங்களின் இந்த ஒரு ஷேர் பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து விவசாய கடன் தள்ளுபடிக்கான அதிகாரப்பூர்வ அரசாணை வெளியான அடுத்த நிமிடமே அதில் உள்ள அத்தனை ரூல்ஸ்களையும் எளிமையாக புரியும்படி நமது மக்கள் பார்வை சேனலில் நான் முதல் ஆளாக வந்து உங்களுக்கு வீடியோவை போடுவேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க வேண்டும் என்றால் இப்போது நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து ஆல் என்று கொடுத்து வையுங்கள். மேலும் இது போன்ற திட்டங்களை எழுத்துப்பூர்வமாக பொறுமையாக படிக்க நமது மக்கள் பார்வை தமிழ்.blogspot.com வெப்சைட்டிலும் தினசரி பார்வையிடுங்கள். விவசாயம் காப்போம், விவசாயிகளை மதிப்போம். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.